எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன நடக்குது தமிழ்நாடு அரசியலில்? ஒரே பூகம்பம், சுனாமி அதெல்லாம் வந்த மாதிரி டிவியை திறந்தாலே எப்போவுமே எதிர்கட்சியை பற்றி மட்டும்தான் ஒரே பேச்சாக இருக்குது. ஒரே குழப்பமாக இருக்குது. ஒரு ஜெயிலேருந்து ஒருத்தன் வந்து இன்றைக்கி டிவி ஆன் பண்ணோன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குழப்ப நிலையை தான் இந்த சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், நார்மல் நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க, அதுதான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்குள்ளேயும் நிறைய குழப்பங்கள். இன்றைக்கி நிறைய கட்சிகள் ஆயிடுச்சு. நம்மளும் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே அதுதான் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கோம். இப்போது இதனால் நம்ம அப்படி இருக்கோம் அப்படின்ற குழப்பம் ரொம்ப எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு. மாற்றுக் கட்சிகள் நிறைய வந்திருக்கு. பழைய கட்சியாக இருக்கட்டும், புது கட்சியாக இருக்கட்டும், நிறைய கட்சிகள் இருக்குது. நம்ம ஏன் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதனுடைய கொள்கைகளை நம்ம ஏன் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி யோசிக்கும்போது பாருங்களேன், என்ன செஞ்சுட்டாங்க சொல்லுங்கள். ஏடிஎம்கே ஆட்சி நடந்துச்சு, என்ன செஞ்சுட்டாங்க? பெரிய திட்டங்கள் என்ன வந்துச்சு? நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு 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 மைண்டில் இந்த மாதிரி தோணுதில்ல, என்ன செஞ்சுட்டாங்க பெருசாக அப்படின்ற மாதிரி. என்ன செஞ்சாங்க? ஒரு அம்மா உணவகம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய திட்டம்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப பெரிய திட்டமா? சைக்கிள் கொடுத்தாங்க, மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. எல்லாம் பெரிய திட்டமாக என்னங்க? நான் காலேஜ் படிக்கிற அந்த காலத்தில் தான் அந்த திட்டம் அறிமுகம் இல்லை, அந்த முடிக்கிற நேரத்தில் அந்த திட்டம் அறிமுகம் ஆகுது, எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. நான் அந்த காலேஜ் போயிட்டு இருந்த நாட்கள் அப்படின்றதுனால என்னால் வந்து பெருசாக வந்து எல்லாரோட ரொம்ப சோஷியலாக என்னால் பழக முடியல. நான் வெளியில் இருந்தேன், அதனால் என்னால் லோக்கலில் யாரு கூடயும் பழக முடியல. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் முடிச்சுட்டு நான் வரேன். ஒரு நாள் வந்துட்டு எங்கள் ஊர் கொட்டாரக்குடியில் பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயிலுக்கு அப்போதைக்கு கரண்ட்டே கிடையாது. இந்த பிள்ளையார் கோயில் வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் வெளிச்சத்தில் ஒரு 4 பசங்க, சின்ன பசங்க வந்துட்டு அந்த லேப்டாப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு பக்கத்தில் எனக்கு ரொம்ப ஷாக்கு. லேப்டாப் கொடுத்தது தெரியும், எல்லாமே தெரியும், பட் ஆனால் அந்த இடத்துல நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. போயிட்டு பார்க்குறேன், அந்த 4 பேர் அங்கே உட்காந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் கிட்டக்கு போயிட்டு அவன்கிட்ட கேட்குறேன், தம்பி என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே அந்த சின்ன பையன் தான், ரொம்ப சின்ன பசங்க, கண்டிப்பாக அவனுக்கு